அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் வருப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது மகிழ்ச்சியும் மன அமைதியும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 3 இறை வார்த்தை 1-4 முடிய. பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே, என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலங்களையும் அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்போது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் அவர்கள் நல்லெண்ணத்தை பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் தூய ஆவியின் அறிவுரையை நாம் தட்டும்போது கண்டிப்பாக நாம் தவறான வழிக்கு போவோம். தூய ஆவியோடு இணைந்திருக்கும் போது அவர் நமக்கு உணர்த்துவதை கேட்டு நாம் செயல்படும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு தன் தந்தை எப்படி அறிவை புகட்டுகிறாரோ அதுபோல் நமக்கு ஒவ்வொரு இறைவார்த்தையும் நம்மை தெளிவுபடுத்துகிறது. அந்த இறைவார்த்தையின் மூலம் நாம் அன்பும் வாய்மையும் குன்றாது இருக்கும்படி ஆண்டவரோடு இணைந்து நடக்கும்போது அனைவரும் எப்படி நம்மளை கண்டுகொள்வார்கள்? இவர்கள் இறைவனோடு இணைந்து நடக்கிறார் என்று பிறர் கண்டுகொள்ளும்படி நம் சொல்லும் செயலும் நடத்தையும் பிறருக்கு தெரிய வேண்டும் நாம் இறைவனோடு இருக்கோம் என்பதை. அதாவது உள்ளே ஒன்று வெளியே ஒன்று பேசுனா அது கண்டிப்பாக இறைவனுக்கு எல்லாமே தெரியும் நம்மளை பற்றி முழுமையாக. ஆனால் வெளியுள்ள மனிதருக்கு தெரியாதில்ல. அதாவது எப்படின்னா இந்த நடிப்பாங்க சில பேர் இல்லையா? அந்த நடிப்பு இல்லாதவாறு யதார்த்தமான வாழ்க்கை நாம் இறைவனோடு எப்படி வாழ்கிறோம் என்ற அந்த வாழ்க்கையை நாம் வாழும்போது தான் பிறர் அதை கண்டுகொள்வார்கள். இவர்கள் இறை மக்கள், இவர்களோடு இணைந்து நாமும் இருக்கும்போது நமக்கு நிறைவானது கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதான் ஏனென்றால் அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்படி அணிகலனாய் பூண்டும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்குது. ஏனென்றால் கடவுளுடைய கட்டளையை நாம் இதயத்தில் இருத்தி அவர் என்ன நமக்கு கொடுக்கிறார் என்பதை சிந்தித்து அவர் தூண்டுவதை அனைத்து நாம் செய்யும்போது எல்லாமே நமக்கு நிறைந்திருக்கிறது. அப்போது நம்ம கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாய் வாழ்வதாக இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ நாம் அவர்கள் எல்லாருடைய நல்லெண்ணத்தை பெற வேண்டும் என்றால் முதலில் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நாம் மனிதர்களுக்கு உகந்த வாழ்க்கை வேண்டும். மனிதருக்கு உகந்த வாழ்க்கை என்றால் கடவுளோடு நாம் இணைந்து நடக்க முடியாது. ஏனென்றால் அவர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம இறைவனை அல்ல. அப்போ நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது தான் மனிதர்கள் அதை கண்டுகொள்வார்கள். இவர்கள் இறை மக்கள், இறைவனுக்குரிய மக்கள் அப்படின்னு கண்டுகொள்வாங்க. அப்போ நம்ம யாருக்கு இணைந்து வாழ வேண்டும்? இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும், இறைவனுக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். நம் சொல்லும் செயலும் இறைவனை சார்ந்தே இருக்க வேண்டும். அதன் மூலமாக பிறர் நம்மளை கண்டுகொள்ளும்படி வாழ வேண்டும். இந்த வார்த்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, இறை வார்த்தையின் மூலமாகவே எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் தெளிவுபடுத்துகிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் தவறுகின்ற நேரத்தில் எங்களை தலையில் தட்டி தந்தை தன் பிள்ளையை கண்டிப்பது போல் எங்களை கண்டித்து உம்மோடு சேர்த்து கொள்கிறீர். எங்கள் இயல்பில் நாங்கள் கோபமோ எரிச்சலோ எதுவும் இல்லாதவாறு எப்பொழுதும் நிலையான வாழ்வு வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் அனைவருக்கும் நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.